இந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாமே சரிசமமா தான் தருவாரு. அது எப்படி குடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கர்மா வழியில தான் குடுக்குறாரு. "அவரவர் வினை வழி அவரவர் வந்தனரே" அப்படின்ற மாதிரி, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம், எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கோம். இதோட அடிப்படையில தான் உங்களுக்கு அம்மாவும் அமைவாங்க, அப்பாவும் அமைவாங்க, உங்க பிறவியும் அமையும். இப்ப என்னமோ இந்த மனித பிறவி சாதாரணமா உங்க முதல் பிறவியிலேயே இந்த பிறவி எடுத்த மாரி நீங்க நெனச்சுப்பீங்க. இந்த மனித பிறவி பல்லாயிரம் பிறவிய கடந்து வந்து கிடைத்த பிறவி தான் இந்த மனித பிறவி. இது சாதாரணமா நெனைக்காதீங்க. இந்த மனித பிறவிய நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த மனிதனா இருக்கீங்க இப்ப. இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்டின்னா, தேவ நிலை. இந்த மனிதனுக்கு அடுத்த நிலை தேவ நிலை. அந்த நிலைய அடையறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணணுமே தவிர, திரும்பவும் நீங்க மிருக நிலைக்கு போக்கூடாது. சரியா? அப்படிதான் நீங்க வந்து வாழணும். ஆனால் மனிதனும் மிருகமும் கலந்து கலந்து தான் இந்த உலகத்துல நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதிகமா மிருகங்களும், ரொம்ப குறைவான நேரங்களில் கடவுள்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் அதிக நன்மை செய்வது என்பது மிக குறைவு. தீமை செய்வது என்பது மிக அதிகம். நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நானு. ஒரு நாளைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவு கெடுதல் செய்றீங்க, எவ்வளவு நல்லது செய்றீங்க. அத வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. வருஷத்துல 365 நாள் எழுதி வச்சுட்டு வாங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு 50 நாள், 100 நாள் கணக்கெடுத்து எழுதி வச்சுட்டு வாங்க. எவ்வளோ தவறு செய்றீங்க, எவ்வளோ நல்லது செய்றீங்க. அப்படி கணக்கு வச்சுட்டு வாங்க. அந்த தவறுகள் எல்லாம் ஒரு அடுக்கா அடுக்கிடுங்க. எத்தனை எண்ணிக்கைன்னு பார்த்துங்க. எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அவ்வளோ எண்ணிக்கைய வந்து கழிச்சிருங்க. இப்போ வந்து நீங்க ஒரு 300 தவறு செஞ்சுறீங்க. ஒரு 50 நன்மை தான் செஞ்சிருக்கீங்கன்னா, 250 எண்ணிக்கை நீங்க தவறு அதிகமா செஞ்சிருக்கீங்க. அதற்கான பலன் நீங்க அனுபவிச்சு ஆகணுமா? ஆகக்கூடாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் தவறு செய்தால் அதற்குரிய தண்டனையை நீங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன ஆகணும்? அனுபவிச்சே ஆகணும். அதற்குரிய வாழ்க்கைய நீங்க அனுபவிச்சே ஆகணும். அதற்குரிய தண்டனையை நீங்க பெற்றே ஆகணும். வேணானாலும் விடாது. நீங்க நெறைய உங்களுக்கு எனக்கு மட்டும் இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சு அப்டின்னா, பிரச்சனை அதிகமா வருதுன்னா, நீங்க நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். நன்மை செய்ய செய்ய உங்களோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எண்ணத்த தூய்மைப்படுத்திங்க. ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. உடலை தினமும் தூய்மை